अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला बरकातुहू। रब्बी ज़िदनी इल्मा। இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாடம் 2. பாடம் 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முரக்கபாத். அதாவது முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? முதல் பாடம் முஃப்ரதாத் அப்படின்னு பார்த்தோமா? இப்போது முரக்கபாத், இரட்டை எழுத்துக்கள். முரக்கபாத் அப்படின்னா இரட்டை எழுத்துக்கள், அதாவது இரண்டு எழுத்தாக நமக்கு சேர்த்து காட்ட போகிறாங்க. முதல்ல நம்ம ஒரு எழுத்தாக தனித்தனியாக இருக்க மாதிரி பார்த்தோம், தனி எழுத்துக்களாக. இப்போ இரண்டு எழுத்துக்களை சேர்த்து நமக்கு பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ பாருங்கள், அலிஃப் லாம். இந்த அலிஃபும் லாமும் இன்னொரு எழுத்து கூட சேர்ந்துருந்தா எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், லாம் அலிஃப், ஜீம் அலிஃப். ஜீமுக்கு பக்கத்தில் இப்படி நீட்டாக ஒரு கோடு நீட்டியிருந்தா, நீட்டாக ஒரு கோடு போட்டிருந்தா ஜீம் அலிஃப். சரிங்களா? நீட்டாக ஒரு கோடு போட்டிருந்தாலே அது அலிஃப். ஜீம் அலிஃப். லாம் அலிஃப், லாம் அலிஃப். சரிங்களா? இந்த மாதிரி வந்தாலே அது என்ன தான்? லாம் அலிஃப் தான். சரிங்களா? ஹாவா இருந்தால் கொஞ்சம் குட்டியாக வரும். சரிங்களா? இந்த மாதிரி நீளமாக இப்படி வராது. சரிங்களா? லாம் அலிஃப் நீளமாக இருக்குதுங்களே அந்த எழுத்து, லாம் அலிஃப். சரிங்களா? ஹா எப்படி இருக்கும்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது மீம் அலிஃப். மீம் பாருங்கள், பக்கத்தில் கோடு நீட்டாக போட்டிருக்காங்களா, அலிஃப் போட்டிருக்காங்களா? மீம் அலிஃப். லாம் அலிஃப். பார்த்திங்கன்னா இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? இதுவும் லாம் அலிஃப். ஹா வந்து குட்டியாக தான் இருக்கும், இவ்வளோ நீட்டாக இருக்காது. சரிங்களா? கோடே அதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். பா அலிஃப். பாக்கம் பக்கத்தில் ஒரு கோடு நீட்டாக வந்திருக்கு. சரிங்களா? அப்போது பா அலிஃப் அப்படின்னு ஓதணும். இது லாம் அலிஃப். இதுவும் நீட்டாக கோடு போட்டிருக்காங்களா? இது வந்து ஹா கிடையாது. அப்போ லாம் அலிஃப். பாருங்கள், இங்கே பாருங்கள், லாம் ஜீம். இப்போ நிறைய பேருக்கு இது அலிஃபா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுருக்கங்க. அலிஃப் வந்து ஒரு எழுத்துக்கு முன்னாடி வந்து தனியாக தான் வரும். சரிங்களா? எப்போவுமே ஒரு எழுத்துக்கு முன்னாடி சேர்ந்து அலிஃப் வரவே வராது. ஒரு எழுத்துக்கு பின்னாடி வந்தால் அலிஃப் சேரும், ஆனால் ஒரு எழுத்துக்கு முன்னாடி அலிஃப் சேராது. அப்படி சேர்ந்தால் அது லாம் தான். சரிங்களா? அப்போ இது என்ன? லாம் ஜீம். இப்போது மேலே உள்ள எழுத்தை தான் முதல்ல படிக்கணும், கீழே உள்ள எழுத்தை பிறகு தான் படிக்கணும். அப்போ லாம், முதல்ல உள்ள எழுத்து லாம், பிறகு உள்ள எழுத்து ஜீம். லாம் ஜீம், லாம் அலிஃப். சரிங்களா? இதுவும் நீட்டாக தான் கோடு போட்டிருக்காங்க. அப்போ இது ஹா கிடையாது. லாம் அலிஃப், லாம் பா. இப்போ பாருங்க, ஒரு பாக்கு முன்னாடி அலிஃப் சேராது, எந்த ஒரு எழுத்துக்கு முன்னாடி அலிஃப் சேராது. அப்போ சேர்ந்துருக்கு. அப்போ இதுக்கு பேர் என்ன? லாம். கண்டிப்பாக இது லாம் தான். அப்போது லாம் பா, லாம் அலிஃப், பா லாம் பா. சரிங்களா? தெரிஞ்சிருச்சிங்களா இதில்? இப்போ பாருங்கள், இது காஃப். காஃப் 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 3 மாடலில் கொடுத்துருக்காங்க. இது 3மே காஃப் தான். இந்த காஃப் தான் இப்படியும் வரும், இப்படியும் வரும், இப்படியும் வரும். சரிங்களா? 3 விதமாகவும் இந்த காஃப் வந்து வரும். இப்படி வந்து இந்த 3 வித காஃபும் ஒரு எழுத்தில் சேரும் போது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், காஃப் பா. இந்த காஃப் வந்து பாக்கு முன்னாடி சேர்ந்துருக்கு பாருங்கள், காஃப் பா. சரிங்களா? அடுத்து பாருங்கள், காஃப் தா. இந்த காஃப் வந்து தாவோடு சேர்ந்துருக்கு, காஃப் தா. சரிங்களா? காஃப் தா. மேலே உள்ள எழுத்தை தான் முதல்ல படிக்கணும் நம்ம. அப்போ காஃப் தா. சரிங்களா? முதல்ல காஃப் தான் வந்திருக்கு, நமக்கு தெரியுது. காஃப் தா. காஃப்
அலிஃப். பாருங்கள், நீளமாக ஒரு கோடு போட்டிருக்காங்களா? நீளமாக ஒரு கோடு போட்டிருந்தாலே அது அலிஃப் தான். சரிங்களா? காஃப் அலிஃப். இங்கேயும் பாருங்கள், நீளமாக ஒரு கோடு பக்கத்தில் ஒட்டின மாதிரியே போயிருக்கு. இங்கே தள்ளி போயிருக்கு, இங்கே ஒட்டியே போயிருக்கு. அப்போ இதுவும் அலிஃப் தான். காஃப் அலிஃப். பா காஃப் தா. சரிங்களா? பா காஃப் தா. தா காஃப் சா. இந்த காஃப் தான் இங்கே போட்டிருக்காங்க. சரிங்களா? தா காஃப் சா. இப்போ இங்கே பார்க்கலாமா? பா தா சா நூன் யா. இந்த 5 எழுத்துமே இந்த 5 எழுத்து கூடவே இன்னொரு எழுத்து சேர்ந்துருந்தால் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? அதை பாருங்க, பா அலிஃப். அலிஃப் சேர்ந்துருக்கு. ஏன்னா நீட்டாக ஒரு கோடு போயிருங்க இல்லையா, அது அலிஃப். பா அலிஃப். தா அலிஃப். இங்கேயும் கோடு போயிருக்கு. தா அலிஃப். சா அலிஃப். நூன் அலிஃப். யா அலிஃப். இந்த 5 எழுத்து கூடவும் பக்கத்தில் நீட்டாக கோடு போட்டிருக்காங்க. அப்போ அலிஃபும் பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? பா சீன். சரிங்களா? இப்போ சீனுக்கு ஒரு W தான் வரும். அப்படியே இன்னொரு ஒரு யூ மாதிரி முன்னாடி இருக்குது. அப்போ இன்னொரு எழுத்து முன்னாடி இருக்குது. அப்போ அந்த எழுத்துக்கு கீழே ஒரு புள்ளி இருக்குது. அப்போ இதை எப்படி உச்சரிக்கணும்? பா அப்படின்னு உச்சரிக்கணும். சரிங்களா? பா சீன். இங்கே பாருங்கள், 2 புள்ளி கீழே இருக்குது. அப்போ யா சீன். இங்கே ஒரு புள்ளி மேலே இருக்குது. அப்போது நூன் சீன். இங்கே 2 புள்ளி மேலே இருக்குது. அப்போ தா சீன். இங்கே 3 புள்ளி மேலே இருக்கா? ஷீனுக்கும் 3 புள்ளி மேலே இருக்கும். சரிங்களா? இப்போ ஷீனா சாவா எப்படி கண்டுபிடிக்கிறது? W மாதிரி வந்து இதுக்கு மேலே 3 புள்ளி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஷீன்னு உச்சரிக்கலாம். இப்போ W மாதிரி இருக்கிறதுக்கு மேலே 3 புள்ளி வரல, அதுக்கு முன்னாடி யூ மாதிரி போட்டு அதுக்கு மேலே தான் 3 புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ இது சா சா சீன். சா ஜீம். தா ஹா. 2 புள்ளி மேலே வச்சுருக்காங்களா? தா. சரிங்களா? மேலே இருக்கிற எழுத்து தான் நம்ம முன்னாடி உச்சரிக்கணும். அப்போ தா ஹா. சரிங்களா? அடுத்த பக்கம் பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ நூன் பார்க்கலாம். இப்போது மேலே ஒரு புள்ளி இருக்கா? அப்போ இது நூன். நூன் ஹா. சரிங்களா? இப்போ நூன் ஹா. இந்த எழுத்துக்கு தான் மேலே புள்ளி இருக்குது. அப்போ அது ஹா. நூன் ஹா. இப்போ பாருங்கள், இந்த எழுத்துக்கு தான் கீழே 2 புள்ளி வச்சுருக்காங்க. அப்போது யா ஹா. சரிங்களா? கீழே 2 புள்ளி இருந்தாலே அது யா. சரிங்களா? அப்போ இந்த எழுத்து யா தான். யா ஹா. பா ஜீம். பா மீம். யா மீம். 2 புள்ளி மேலே 2 புள்ளி கீழே இருக்கா? அப்போது யா 2 புள்ளி கீழே இருக்கிறதுனால. சரிங்களா? யா மீம். இங்கே ஒரு புள்ளி மேலே இருக்குது. நூன் மீம். தா மீம். சா மீம். பா யா. சரிங்களா? 2 எழுத்து கீழே வந்தால் தானே, 2 புள்ளி கீழே வந்தால் தானே நம்ம யான்னு சொல்லணும். இப்போ தான் 2 புள்ளி கீழே வரலையே. இந்த மாதிரி நம்ம குறிப்பார்த்து அதில் இந்த மாதிரி எழுத்து போட்டு அதில் 2 புள்ளி கீழே வரலனாலும் அது யா தான். சரிங்களா? இங்கே கூட இருக்கும் பாருங்கள், இங்கே இருக்குமே. இந்த மாதிரி எழுத்து வந்து அதுக்கு கீழே 2 புள்ளி இல்லைனாலும் அது யா தான். சரிங்களா? அப்போது இங்கே மேலே இப்போ இந்த எழுத்துக்கு தான் கீழே புள்ளி வச்சுருக்காங்க. இதே கீழே புள்ளி இருந்தாலே பா, நமக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா? பா யா. யா யா. நூன் யா. இந்த மாதிரி மேலே வந்துச்சுன்னா அது ஒரு எழுத்து இருக்குதுன்னு தான் அர்த்தம். சரிங்களா? யா யா. நூன் யா. தா யா. சா யா. சரிங்களா? இங்கே பாருங்கள், 3 எழுத்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. நூன் பா லாம். தா நூன் லாம். பா யா லாம். யா
தா லாம். சா சா லாம். நூன் பா நூன். பா நூன் நூன். தா யா நூன். யா தா நூன். சா சா நூன். நூன் யா நூன். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? எந்த குழப்பம் இல்லை. இப்போ பாருங்கள், ஜீம் ஹ ஹ இந்த 3 எழுத்துலேயும் இன்னொரு எழுத்து சேர்ந்துருந்தால் எப்படி ஓதுறது பார்க்கலாம், எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். பாருங்கள், ஹ சா ஹ பா ஜீம் தா. இது மேலே இருக்கிறதுனால ஹ, மேலே புள்ளி இருக்கிறதுனால ஹ, புள்ளி இல்லாததுனால இது பேர் ஹ, இது கீழே புள்ளி இருக்கிறதுனால ஜீம். சரிங்களா? ஜீம் தா. இப்போ பாருங்கள், இப்போது மேலே 2 புள்ளி இருக்குது. இப்போ தா ஹ தா. தா ஹ தா. முதல்ல மேலே உள்ள எழுத்தை தானே நம்ம ஓதணும். அப்போ மேலே உள்ள எழுத்துலேருந்து நம்ம வருவோம். தா ஹ தா. இப்போ மேலே. சரிங்களா? இந்த இதுக்கு தான், இந்த கோடுக்கு தான் 2 புள்ளி வச்சுருக்காங்க. அப்போது யா ஜீம் பா. ஷாது ஹ பா. இங்கே பாருங்கள், இதுக்கு தான் கீழே ஒரு புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ பா இது. சரிங்களா? பா ஹா. நிறைய பேருக்கு வந்து இது என்ன எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி குழப்பமாக இருக்கும். இது வந்து நம்ம ஹான்னு ஓதுறதா இல்லை நூன் ஓதுறதான்னு. சரிங்களா? இப்போது இந்த எழுத்து போட்டு இதுக்கும் கீழே என்ன செஞ்சுருக்காங்க, புள்ளியும் வச்சுருக்காங்க. இப்படி போட்டு இதுக்கும் கீழே என்ன செஞ்சுருக்காங்க, புள்ளியும் வச்சுருக்காங்க. அப்போது இது பா தான். சரிங்களா? அதுக்கு பிறகு உள்ளது தான் என்ன, இதோட சேர்ந்தது ஹா. சரிங்களா? பா ஹா தா. இப்போ பாருங்கள், இப்போ இது குண்டு தா. சரிங்களா? இதுவும் தா தான். சரிங்களா? இந்த 2 புள்ளி மேலே இருக்கா, இதை தான் உச்சரிக்கணும். இதுவே 2 புள்ளி இல்லாமல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதான் ஹா அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும். சரிங்களா? அடுத்தது தனியாக உச்சரிக்கும் போது தான் உச்சரிக்கணும். அதே நம்ம ஓதும் போது எப்படி உச்சரிக்கணும், ஒரு இடத்துல ஒரு மாதிரி உச்சரிக்கணும். சரிங்களா? அது எப்படின்னு ஓதும் போது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போது தான் உச்சரிக்கணும் நம்ம. சரிங்களா? இப்போ இதை எப்படி உச்சரிக்கணும்னா தா. சரிங்களா? மேலே 2 புள்ளி இருக்கா, தா. இது 2 புள்ளி இல்லைன்னா இது ஹா. சரிங்களா? இதுவும் ஹா தான். அப்போது இந்த 3 எழுத்தும் 3 எழுத்து கூடயும் இன்னொரு எழுத்து சேர்ந்து வந்துச்சுன்னா எப்படி ஓதுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்க, பா தா யா ஹா. இந்த மாதிரி குறி வந்துச்சுனாலும் மேலே புள்ளி வந்தாலும் அது தா தான். சரிங்களா? இதே போல் வந்து மேலே இதே போல் வந்துச்சு, மேலே வரலன்னா 2 புள்ளி வரலன்னா ஹா. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. பா தா யா ஹா தா ஹா. சரிங்களா? இந்த மாதிரி கோடு லேசாக கீழே இழுத்து விட்ட மாதிரி வந்தாலும் அது ஹா தான். சரிங்களா? ஒரு சில குரானில் தான் இந்த மாதிரி வந்திருக்கு ஹா. ஆனால் அதிகமான குரானில் வந்து இந்த மாதிரி ஹா வரதில்லை. சரிங்களா? இந்த மாதிரி ஹா தான் வருது. ஆனால் இந்த மாதிரி வந்தால் அது ஹா தான். சரிங்களா? இந்த மாதிரி கோடு வந்துச்சுன்னா ஹா தா ஹா. பாருங்கள், இங்கே 2 புள்ளி கீழே வந்திருக்கு. அப்போ யா ஹா. சரிங்களா? இது ஹா. இந்த ஹா தான் சேரும் போது இன்னொரு எழுத்தோடு சேர்க்கும் போது இப்படி வந்திருக்கு. யா ஹா பா. பா ஹா அலீஃப். நீட்டி விட்டுருக்காங்களா, ஒரு கோடு போட்டிருக்காங்களா, அப்போ அலீஃப். பா ஹா அலீஃப். பா ஹா மீம். இப்போ பாருங்கள், பா போட்டிருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வந்திருக்குங்க இல்லைங்களா, அப்போ அது ஹா. சரிங்களா? இப்படியே பா மீம் அப்படி வந்துச்சுன்னா இந்த மாதிரியே வரும். இது தெரியுது பாருங்கள்,
இது கீழே புள்ளி வச்சு அந்த மாதிரியே பாமீம் அப்படின்னு சொல்லி வரும், இல்லைன்னா இந்த மாதிரி வரும் சரிங்களா, பாமீம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போது இடையில ஹா இருக்குது சரிங்களா, பா ஹா மீம். உங்களுக்கு நீங்கள் ஓத ஓத என்ன குர்ஆனை திரும்ப திரும்ப பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் சரிங்களா, குழப்பாது தெரிஞ்சிடும்.